வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை மற்றும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சிய சாய்லேகா அவர்கள் இறைவணக்கம் குரு வணக்கம் பாடி தொடங்கி கொடுக்க போறாங்க. இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, டில் எஸ்டர்டே நமக்கு அமெரிக்க குழந்தைகள் தான் இறைவணக்கம் குரு வணக்கம் பாடி ஆரம்பிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வாட்ஸ்அப்ல வந்து சொன்னாங்க, மேடம் ஏன் வந்து எங்களுக்கு சின்ன குழந்தைங்க பாடணும், நாங்களே பாடுறோம்னாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இனிஷியேட்டிவ்னு எனக்கு தோணுச்சு. அதன்படி இன்னைக்கு சாய்லேகா, ஸ்வேதா எல்லாருமே நாங்க லீட் பண்றோம் இந்த குரூப்னு சொல்லியிருக்காங்க. சோ யங் லீடர்ஸ நாங்க ரொம்ப மனப்பூர்வமா இன்னைக்கு வரவேற்கிறோம். முதல்ல சாய்லேகா இன்னைக்கு தொடங்குறாங்க. கண்ணா இறைவணக்கம் குரு வணக்கம் பாடலாம்ப்பா நீங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெரிவாய், வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பமவன், அவன் இயக்கம் பக்குவம் நீ, அவனில் தானே உன்னிலவன், அவன் யார் நீ யார் திரிவேது, அவனை மறந்தால் நீ திரியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி, கொண்டமெல்லாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து, கண்டவளன் என அறிய நினைத்தேனப்போ, கருத்து நசி கனல் மூட்டி கருவாம் ஞான இந்தலினியன், கொண்டமெல்லாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து, கண்டபலன் என அறிய நினைத்தேனப்போ, கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான உண்டலினி எனும் என்மை உணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாய்லேகா வாழ்க வளமுடன்மா. ரொம்ப அழகா பாடி இன்னைக்கு நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு கொடுத்திருக்கீங்க. சாய்லேகா நீங்க கேட்டப்ப கூட நான் எதிர்பார்க்கல நீங்க இவ்வளவு அற்புதமா பாடுவீங்கன்னுட்டு. இன்னைக்குதான் புதுசா பாடுற மாதிரியே தெரியல. மேபி நீங்க பிரான்ஸ்லயே அதிகம் பாடி பழகி இருக்கீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா ரொம்ப அற்புதமா பாடுனீங்கப்பா. அதே போல இப்ப ஸ்வேதா அவர்கள் நமக்கு அருட்காப்பு சொல்றாங்க. பை த பை சாய்லேகா 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சேலம் எமரால்டு வேலி பப்ளிக் ஸ்கூல்ல 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஸ்வேதா நீங்க அருட்காப்பு சொல்லி உங்களை பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாமா? என் பேர் ஸ்வேதா. நான் சென்னையில இருக்கேன். வெல்கம் ஸ்வேதா. வாட் ஆர் யூ டூயிங் நவ? நான் பிகாம் படிக்கிறேன். பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் படிச்சிட்டு இருக்கேன். ஃபேண்டாஸ்டிக் அண்ணா. எந்த இயர்ல இருக்கீங்கப்பா? ஃபைனல் இயர் மேம். வாவ், தட்ஸ் கிரேட் மா. அருட்காப்பு சொல்றீங்களா? கண்டிப்பா.
அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஸ்வேதா, தேங்க்யூ வெரி மச். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே போல ஸ்வேதாவுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் பாராட்டுக்கள். ஏன்னா ஸ்வேதா வந்து தானா முன் வந்து வாலண்டியர் பண்ணாங்க, நான் லீட் பண்ண தயாரா இருக்கேன் இந்த குரூப்னு சொல்லிட்டு. சோ அதற்காக உங்களுக்கு மிக்க நன்றி ஸ்வேதா. இப்போ வந்து வெல்கம் கண்ணா, வெல்கம். சேலம் மண்டல தலைவர், நாம இந்த நிகழ்ச்சி வாழ்க வளமுடன்மா, இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம தொடங்குறதுக்கு பெரிதும் நமக்கு உதவி செய்த சேலம் மண்டல தலைவர் வந்திருக்காங்க. அவர்கள் குழந்தைங்களை ஒரு நிமிஷம் வாழ்த்தி பேசுவாங்க. அதன் பிறகு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறோம். அண்ணா வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். அனைத்து குழந்தைங்களுக்கும், அனைத்து பெற்றோர்களுக்கும், அனைத்து மனவளக்கலை குடும்ப உறுப்பினருக்கும் வாழ்த்துக்கள். மதில் சொல்லுவாங்க, குழந்தைகளை வளர்க்கப்பட வேண்டும், அறிவாளிகள் வளர்க்கப்பட வேண்டும் சொல்லுவாங்க. குழந்தைகள் பல துறைகளில் வர வேண்டும் சொல்லுவாங்க. 4 கல்வி கேட்டுக்கிறேன். 1 ஏட்டு கல்வி, எழுத்தறிவு. 2வது தொழில் அறிவு. 3வது ஒழுக்க பழக்க அறிவு. 4வது இயற்கை பற்றிய அறிவு. 2 அற்புதமா இருக்கு நம்ம குழந்தைங்களுக்கு. ஏட்டு அறிவும் தொழில் அறிவு சிறப்பாக இருக்கு. நம்ம குழந்தைக்கு ஈடாக எங்கேயோ இல்லைங்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறீங்க, அதுக்காக வாழ்த்துக்கள். அதோடு கூடி வழிகாட்டிகளாக, உலகத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக எல்லா துறையிலும் வர முடியும் என்று சொல்லி சாதனையாளர்களை வாழ்த்துகிறேன். 2 கல்வி மனவளக்கலையில தான் இருக்கு, ஒழுக்கப்பட கல்வி. 2 ஒழுக்க பண்பாடு நல்ல ஞாபகம் வச்சுங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு நான் முடிந்த உதவி செய்வேன். இவ்வளவுதான். அந்த 2 வந்துட்டீங்கன்னா ஒவ்வொரு செயல்லையும் அந்த 2 வரையை நினைச்சீங்கன்னா துன்பம் கொடுத்தாலும் கூட உடனே மன்னிப்பு கேட்டுருவோம், அடுத்த துன்பம் தர மாட்டோம். அப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒழுக்கப்பட கல்வியும். இதுக்கப்புறம் இன்னும் சில பாடங்கள் இருக்கு உங்களுக்கு. அந்த சகோதரி அருட்சியில் அவங்க கொடுப்பாங்க. இயற்கையை பற்றிய அறிவு, அதுதான் முக்கியம். நமக்கு சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திரிவது எவராலே, காரிரி வானில் மின்னில் போல் கண்ணில் கூட அவை என்ன, வேறுடி உணர்னாலே திருமலை வேறு யாரான்னு அந்த விடைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அருட்சி அவர்கள் மிக எளிமையாக வரைக்கும் பாடம் இருக்கு. அதனால வானியல் ஜோதிடமும் பிரபஞ்ச பரிணாமம் அதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு இந்த 2 ஒழுக்க பண்பாடும் உங்களுக்கு உங்க மனதை அமைதிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சி. உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக் கொள்வது, உங்களை நீங்களே வார்த்தெடுப்பது, உங்களை நீங்களே வென்றெடுப்பது. அது மட்டுமல்ல, சுய மதிப்பீடு, சுய நம்பிக்கை, சுய விளக்கம், சுய சோதனை, இதெல்லாம் உங்களுக்கு பல குழந்தைகள் அருமையா இன்னைக்கு இறைவனுக்கு பாடினாங்க. ஒரு அன்பு குழந்தை அருக்கா பார்த்துமா சொன்னாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில பெரிய உரம் சொல்லி எல்லா துறைகளிலும் வெற்றி, மகிழ்ச்சி, மனநிலை பெற்று நீங்கள் வாழ தெரிந்து வாழ வேண்டும், வாழ வழிகாட்ட வேண்டும், வாழ தெரிந்து வாழ வேண்டும், வாழத்துக்கு நீங்க வழிகாட்ட வேண்டும், உங்களால் முடியும் என்று சொல்லி உங்களை மனமாற வாழ்த்தி நல்ல வாய்ப்பு நன்றி காணிக்காக்கி கொண்டாற்றி இன்பம் காண்போம். இதை ஒருங்கிணைக்கக்கூடிய அன்பு சகோதரி சேலம் மண்டல தலைவி துணைத் தலைவர் அரிச்சல் அவர்களுக்கும், இதை ஒருங்கிணைந்து நடத்தக்கூடிய உலக பொறுப்பாளர்கள் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. எங்கள் சேலம் மண்டலத்தின் சார்பாக அனைவரையும் வாழ்த்து மகிழ்கிறோம். வாழ்வோம். நன்றிப்பா. நன்றி அண்ணா, வாழ்க வளமுடன். நன்றிப்பா. சோ குழந்தைகள் அனைவருக்கும் வாழ்த்து வழங்கிய சேலம் மண்டல தலைவர் மற்றும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் விரிவாக்க இயக்குனர் உழவன்மான் வந்தவேலு அண்ணா அவர்களுக்கு அனைவரின் சார்பிலும் நன்றிகளை நம்ம இன்னைக்கு வந்து அஜெண்டாவில் டாக்டர் குவாலிட்டி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 2 குவாலிட்டி அவங்க சொல்லணும்னு நினைச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மட்டும். இப்போ வந்து ஸ்வேதா அவர்கள் வந்து ரொம்ப அழகா முன் வந்திருக்காங்க ஃப்ரம் சென்னை. நான் இதை வந்து வாலண்டியர் பண்ணி லீட் பண்ண தயாரா இருக்கேன்னுட்டு, அதுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஆனா இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் பொழுதே வந்து எனக்கு அந்த ஒரு சப்போர்ட் கொடுத்தது வந்து மிஸ் பல்லவி, கோயம்புத்தூர்ல MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் செகண்ட் இயர்ல இருக்காங்க. நீங்க செய்யுங்க ஆன்டி, இதை வந்து நான் இந்த வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க.
சோ இன்னைக்கு பல்லவி வந்து தன்னோட ஒரு அந்த 10 minutes பி யோர் செல்ஃப்ல தன்வி ஓரா நமக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்ல சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அதனோட ஃபீட்பேக் வந்து இப்ப பல்லவி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அதே போல இந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சாட் பாக்ஸ்ல வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து போட்டிருக்கோம். அந்த ஃபார்ம் வந்து யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலையோ, ஏன்னா 42 பேர் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, பண்ணாதவர்கள் இந்த ஃபார்ம் இப்ப வந்து சாட் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க இந்த லிங்கை யூஸ் பண்ணி யூ கேன் ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப். பல்லவி வெல்கம் மா, யூ கேன் ஷேர் யுவர் வியூஸ் நவ். வாழ்க வளமுடன். So yeah, today I'm going to tell you how important it is to spend time with yourself, like at least 15 minutes a day. Because like if you want to be happy and if you really wanted to be a successful person, you should be very clear with two things. Like you should be clear with two important things. The first one is like you have to know who you are, and the second one is you should know what you want to be. Like these are the very two important things that you should be clear. Like people from outside can tell you like this is you and you're good in this and you're good in that, this is your strength, so do this, and that is your weakness, don't do that. So people from outside can tell you all these stuffs, but the thing is only you know about yourself better than any other person. Okay, so if you want to know about yourself and who you are and what you want to be, please just spend time with yourself and introspect. Like, yeah, that's what I mean. Nobody from outside can judge you better than yourself. So don't allow your mind to get influenced by the thoughts of others. So that is the very important thing. So just ask this question to yourself every day, what you want to be, and identify your passion. That is the important thing. And set a goal. The very important of everything is be an optimist. Just face every situation in a positive way. So just chase your dream and eventually you'll achieve it one day for sure. Nothing is impossible. Thank you. வாவ் பல்லவி, தேங்க்ஸ் அ லாட் மா. ரொம்ப அழகா சொன்னீங்க. நத்திங் இஸ் இம்பாசிபிள்ங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். இப்ப அடுத்தது இதே தொடர்ச்சியாக தன்னுடைய கருத்துக்களை ஷேர் பண்றாங்க சேலத்துல இருந்து ஜெயந்தி. ஜெயந்திமா வெல்கம். வாழ்க வளமுடன். நான் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி குழந்தைங்களுக்கு ஒரு சின்னதா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது வந்து காலம் என்பது பொன் போன்றது. சோ போனா வராதது அப்படின்னும் போது உடலை விட்ட உயிரும் இழந்து விட்ட இளமையும் பேசிவிட்ட வார்த்தையும் கடந்து விட்ட நாட்கள் இதெல்லாம் போனா வராது. சோ போனா வராதது எல்லாமே மதிப்பு மிக்கதா இருக்கும். உயிருக்குண்டான ஒரு பயிற்சியும் இளமையை பாதுகாத்துக் கொள்றதுக்குண்டான பயிற்சியும் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சொல்லிவிட்ட வார்த்தை, ஏன்னா வந்து மத்தவங்க மனது புண்படும்படி நம்ம வந்து வார்த்தைகளை பேசக்கூடாது. ஏன்னா தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. சோ அப்ப அந்த சொல்லிவிட்ட வார்த்தைகளை நம்ம எந்த விதத்துல பேசணும், மத்தவங்க மனசு புண்படக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறதுக்கு வேதாத்திரி மகரிஷியுடைய கருத்துக்களும் பயிற்சிகளும் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல காலம், இந்த காலம் எப்பயுமே பொன் போன்றதுதான். ஏன்னா போனா நமக்கு வரவே வராது. இழந்த இடத்தை வந்து மீண்டும் பிடிச்சிடலாம், ஆனா இழந்த காலத்தை ஒருபோதும் நம்ம வந்து பிடிக்கவே முடியாது. சோ அப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவனை கேட்டோம்னா ஒரு செகண்ட் எவ்வளவு மிஸ் பண்றோம் அப்படின்றது அவங்களுக்குதான் அதனுடைய அருமை நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு எட்வின் ஆல்ட்ரின் அப்படின்றவரை பொதுவா நிறைய பேருக்கு தெரியாது, ஆனா நீல் ஆம்ஸ்ட்ராங்க நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா நிலவுல முதல்ல காலடி பதிச்சவர் அப்படின்றதுனால அவர் வந்து வரலாற்றுல இடம் பிடிச்சாரு. எட்வின் ஆல்ட்ரினுக்கு தான் இந்த வாய்ப்பை கொடுத்திருந்தாங்க. சோ அங்க இருந்து அவங்க கமெண்ட் கொடுக்கும் போது முதல்ல வந்து இறங்குறதுக்கு அவருக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுத்திருந்தது. அவர் ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சாரு, இறங்குனா நம்ம கால் உள்ள போயிடுமா என்ன ஆகுமோன்னு ஒரு செகண்ட் யோசிச்சதுனால அடுத்த செகண்ட் நீல் ஆம்ஸ்ட்ராங்குக்கு கொடுத்துட்டாங்க அந்த வாய்ப்பை. அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் கொடுத்ததுனால அவர் முதல்ல வந்து நிலவுல வந்து காலடி பதிச்சுட்டாரு. சோ அதனால வரலாற்றுல அவருக்கு இன்னைக்கு ஒரு இடம் இருக்கு. சோ அந்த ஒரு செகண்ட் யோசிச்சதுல அந்த ஹிஸ்டரியிலேயே நம்ம பேர் வந்து நமக்கு போயிடுச்சு. சோ அதனால எப்பயுமே அந்த நேரத்தை நம்ம வந்து ரொம்ப கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணும். பள்ளிக்கூடம் போனப்பதான் அந்த விளையாட்டுடைய அருமை தெரியும்.
கல்லூரி போனப்போ அந்த பள்ளியினுடைய அருமை நமக்கு தெரியும். வேலைக்கு போறப்பதான் படிப்பினுடைய அருமை தெரியும். ஓய்வு பெற்ற பின்னர் தான் வேலையோட அறிவு தெரியும். ஆனா நோய்வாய்ப்படும் போதுதான் இந்த உடற்பயிற்சியினுடைய அருமை நமக்கு தெரிய வரும். சோ எப்பயுமே நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு சமுதாயத்துல சுயநலம் சூழ்ச்சியும் மிகுந்த ஒரு காலமாக இருக்கிறதுனால பெற்றோர்கள் எல்லாமே இதை எதிர்கொள்றதுக்காக நிறைய விஷயங்களை நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் என் பிள்ளை நல்ல விஷயங்களை கேட்காதா, நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சோ இந்த ஒரு சமுதாயத்துல நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு இந்த பேரண்ட்ஸ் நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த பெற்றோர்கள் எவ்வளவோ விஷயங்கள்ல இருக்கும்போது நம்ம பிள்ளைங்கள இந்த ஒரு பயனுள்ளதாக்க தன்னுடைய நேரத்தை பயன்படுத்தணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருந்து நமக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு இது கொடுத்துட்டு இருக்காங்க. சோ சின்னதா இந்த சின்ன சின்ன குழந்தைங்க ஹோம்ஒர்க் எல்லாம் பண்றதுல ரொம்ப சோம்பேறித்தனமா இருப்பாங்க. ஒரு ஊர்ல ஒரு அப்பா தன் மகளை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அப்ப பார்க்கும்போது வீட்டு பாடம் செய்யவே மாட்டான் அந்த பையன். சோ ஆனாலும் அவங்க அம்மா எவ்வளவு சொன்னாலும் வீட்டு குழந்தைதானேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சோ ஒரு நாள் அவர் வெளியூருக்கு போறாரு. வெளியூர் போகும்போது அந்த குழந்தைக்கு பட்னி போட்டுறாங்க. காலையில மத்தியானம் ஈவினிங் நைட்டு எதுவுமே தெரியல. மறுநாள் காலையில அப்பா வந்துட்டாரு. வந்ததும் அம்மாவை என் பிள்ளை இப்படி பட்னி போட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டுறாரு. ஆனா அடுத்த நாள் அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா காலையில இட்லி சட்னி சாம்பார் வடை பிரியாணி ஆரஞ்சு ஜூஸ் பிஸ்கட்டு தோசை இப்படி வகவே எல்லாத்தையும் ஒட்டுக்கா கொண்டு வைக்கிறாங்க. ஒட்டுக்கா கொண்டு வந்த நேத்து என் பிள்ளைய பட்னி போட்டுட்டு இப்ப இவ்வளவு கொண்டு வந்தா எப்படி என் பையன் சாப்பிடுவான், அவனுக்கு இருக்கிறது வயிறா இல்ல அண்டாவான்னு கத்தனாரு. அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, ஒரு நாள் உணவையே மொத்தமா சாப்பிட முடியல அப்படின்னா எப்படி பல நாள் பாடங்கள் இந்த பரீட்சைக்கு முதல் நாள் படிக்க முடியும்னு கேட்டாங்க. சோ அப்பா அதை உணர்ந்து அன்றன்றைய வேலையை அன்றன்றைக்கே செய்யும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு அந்த நேரத்துடைய அருமை தெரிஞ்சு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. சோ அதனால அந்தந்த காலத்துல அந்த வேலையை சரியா செய்யணும். உன்னால முடிஞ்ச வரைக்கும் உன் பணியினை இன்றைக்கு நன்றாக செய், நாளை அதனினும் நன்றாக செய்யும் ஆற்றலை நீ பெறக்கூடும். வாழும் போதே வகுத்துக்கொள் எப்படி வாழ வேண்டும் என்று. வாழ்க்கை முடியும் நேரத்தில் நீ முயற்சித்தாலும் அங்கு பயன் இருக்காது. சோ வரப்போகும் சமுதாயம் நல்ல வன்முறை இல்லாத ஒரு சமுதாயமாக உருவாவதற்கு வேதாத்ரி மகரிஷி கருத்துக்கள் நல்ல பயனாக அமையும் என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, ரொம்ப நன்றி. நீங்க இப்போ தொடர்றீங்க உங்க லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ல இன்னும் எந்தூசியாசம் அண்ட் விஷன் ரெண்டையும் நீங்க டிஸ்கஸ் பண்ண விரும்புனீங்க. இதை தொடரலாம் கண்ணா. அதே போல யங்ஸ்டர்ஸ் நிறைய. Good evening all. This is Bharat Prakash. Now we are talking about leadership, தலைமை பண்பு. ஓகே, சோ நம்ம லீடர்ஷிப் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். லீடர்ஷிப் நம்ம எப்படி சொல்லியிருந்தோம், நம்ம லைஃப்ல ஒரு ட்ரெயின் மாதிரி. எப்படி அந்த 20 பெட்டிகளையும் ஒரு சிங்கிள் இன்ஜின் எப்படி நம்ம வழி நடத்தி போகுதோ அந்த மாதிரி தான் அந்த இன்ஜின் தான் நம்மளோட லீடர்ஷிப். ஸோ அந்த லீடர்ஷிப் உண்டான ஒரு 4 குவாலிட்டிஸ் நம்ம 4 குவாலிட்டிஸ் நம்ம சொல்லியிருந்தோம். சோ அதுல நேற்று என்னென்ன குவாலிட்டி டிஸ்கஸ் பண்ணோம், யாராச்சும் ஒரு கிட் சொல்லுங்க. அஞ்சாமை ஈகை அறிவுக்கம் இன்னாங்கும் எஞ்சாமை வேந்தார்க்கியது. அற்புதம் ஹரி, திருக்குறளே அழகா சொல்லிட்டாங்க, ரொம்ப அற்புதம். பரத் நீங்க பேசுங்க அவரோட. சோ அந்த 4 குவாலிட்டிஸ்ல நம்ம பார்த்திருந்தோம். நேத்து நம்ம urge to serve, செல்ஃப் கான்பிடன்ஸ், இந்த ரெண்டும் பார்த்திருந்தோம். இன்னைக்கு நான் அடுத்த 2 குவாலிட்டிஸ் ரொம்ப முக்கியமானது. ஊக்கம், அதாவது மோட்டிவேஷன். இந்த 4th ஒன் விஷன், அதாவது நோக்கம். சோ இப்ப நம்ம ஊக்கம் அப்படிங்கறத பார்ப்போம். ஊக்கம், மோட்டிவேஷன்னா என்ன சொல்றது, நம்மள ஒருத்தங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. யார் யார் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, படிப்புல நம்ம பேரண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா நம்மளோட ஒரு சார் பண்ணுவாரு, டீச்சர்ஸ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறது ஒரு மோட்டிவேஷன். சோ அந்த இடத்துல அவங்க ஒரு லீடர்ஷிப்ல இருக்காங்க. தி பெஸ்ட் மோட்டிவேட்டர்ஸ் ஆர் தி லீடர்ஸ். சோ இதெல்லாம் தாண்டி செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வேணும். செல்ஃப் மோட்டிவேஷன் அதுதான் லீடர்ஷிப்கான ஒரு முக்கியமான குவாலிட்டி. எத்தனை முறை நான் விழுந்தாலும் என்னால் திரும்பி எழுந்து கடந்து செல்ல இயலும். I may fall infinite times, but I can fight the obstacles. அது ஒரு லீடர்ஷிப்க்கு ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி. ஸோ இப்ப செல்ஃப் மோட்டிவேஷன் எப்படி இப்ப
எப்படி வந்து தன்னோட பசங்களுக்கு சொல்றது, என்னோட சன்னோ டாட்டரோ ஒரு பிரதரோ சிஸ்டரோ இதை வந்து நான் சின்ன வயசுலயே அவங்களுக்கு நான் சொல்லி தரணும் அப்படின்னு ஒரு பேரண்ட் நினைச்சாங்கன்னா அதுக்கு அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். என் லைஃப்ல நடந்த ஒண்ணு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம். திடீர்னு வந்து ஒரு குழந்தை வந்து விழுந்துருச்சு. அப்படி ஒரு சேர்ல இருந்து ஒரு குழந்தை விழுந்துருச்சு. திடீர்னு அதை தூக்கி விட போறேன். பக்கத்துல அவங்க அப்பா தான். அவங்க அப்பா வந்துட்டு தம்பி தூக்காத அப்படிங்கிறாரு. என்னடா இப்படி விழுந்திருக்கு தூக்க வேண்டாங்கிறாரு அப்படின்னு நானும் சரி நின்னுட்டேன், என்ன பண்றாருன்னு பாக்கலான்னு. சோ அந்த குழந்தை என்ன பண்ணுது, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே தவழ்ந்து அந்த ஒரு சேர்ல ஒரு கையை பிடிச்சு அதுவே எந்திரிச்சு நிக்குது. சோ அதை பார்த்துன்னா ஒரு நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல, அதான் அந்த தந்தையோட எண்ணம் எப்படின்னா, அந்த குழந்தை விழுந்தப்போ ஓகே என்ன யாராவது வந்து தூக்குவாங்க அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அதையும் தாண்டி ஒரு நிமிடத்துக்கு மேல அதுவே எந்திரிக்க முயற்சி செஞ்சுச்சு. சோ அப்ப என்னன்னா அடுத்த தடவை அந்த குழந்தை விழுந்தா அதுக்கு இன்னொருத்தவங்க வந்து தூக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. அதுவே எப்படி எந்திரிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் தோன்றும். சோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நடந்தது. இதை வந்து எல்லா பேரண்ட்ஸுமே வந்து தன்னோட பசங்களுக்கோ இல்ல பொண்ணுங்களுக்கோ இதை சொன்னீங்க, இந்த மாதிரி வழி நடத்துனீங்கன்னா சிறந்த தலைவர்களா பிற்காலத்தில் வருவார். இன்னொன்னு செல்ஃப் மோட்டிவேஷனோட இம்பார்ட்டன்ஸ். நம்ம ஒவ்வொருத்தவங்க ஒரு ஃபீல்ட்ல இருப்போம். ஒரு சின்ன பசங்கன்னா ஒரு படிப்புல இருப்பாங்க, ஒரு துறையில பணியாற்றுறவங்களா இருக்கலாம், ஒரு பிசினஸ்ல இருக்கலாம். எல்லாருமே ஒரு கட்டத்துல விழுவோம். நல்லாவே போயிட்டு இருப்போம், திடீர்னு நம்ம விழுவோம். விழுந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், விழுந்துட்டோம், நம்ம இனி வேற எதோ பார்க்கலாம், இது நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பல பேர். அதையும் தாண்டி பரவாயில்ல விழுந்துட்டேன், என்னால திருப்பி எந்திரிச்சு இதை தாண்டி என்னால வர முடியும். தட் இஸ் கால்ட் செல்ஃப் மோட்டிவேஷன். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்ல, கஷ்டங்கள் வரும், நிறைய ஒரு நல்ல படிப்புல உயர்ந்த கல்வி போனோம் அப்படின்னா நிறைய தடங்கள் வரும். பண கஷ்டங்கள் வரலாம், நோய்வாய்ப்படலாம், எது வேணா ஆகலாம். இத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என்னால் தாண்டி என்னோட இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா, இதை வள்ளுவர் அழகா சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு விடாமுயற்சியோட உழைக்கிறவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அவங்க எதிர்பார்க்க தேவையில்லை, அவங்களுக்கே வரும், எல்லாமே வரும் அப்படிங்கிறார். அது என்ன குரல்ல சொல்றாருன்னா, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் எடுத்து. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் எடுத்து. ஆக்கம்ங்கிற இடத்துல என்ன சொல்றாருன்னா, எல்லாமே ஒரு செல்வம் ஆகட்டும், புகழாகட்டும், ஒருத்தருக்கு ஒரு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், இது எல்லாமே வந்து அவர்களை தேடி செல்லும். யாரு? அசைவிலா ஊக்கமுடையான் எடுத்து. அவங்களோட அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அசைக்க முடியாது. எது அவங்களை கீழே தள்ளினாலும் சரி, செல்ஃப் மோட்டிவேஷன் வச்சு எந்திரிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் அவங்களை தேடிட்டே போகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. எங்க இவர்தான் இவரா அப்படின்னு அதுவே நம்மளை தேடிட்டு வரும். ஸோ இது வந்து செல்ஃப் மோட்டிவேஷனோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஸோ திஸ் இஸ் இது லீடர்ஷிப்ல இந்த செல்ஃப் மோட்டிவேஷனோட இம்பார்ட்டன்ட் திங். உங்களை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க. எந்த காலேஜ் படிக்கிறீங்க, எந்த இயர் படிச்சிட்டு இருக்கீங்க, அது சொல்லுங்க. ஐம் ஃப்ரம் ஜேஎஸ்எஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ். நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், நேச்சுரல் மெடிசன் படிக்கிறேன். ஐம் ஃப்ரம் ஜேஎஸ்எஸ் காலேஜ், அதுங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. நான் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஸோ என்னோட விஷன்ஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, எனக்கு இங்கிலீஷ் மெடிசன் நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் மெடிசன் தான் போவோம். பட் அந்த மாதிரி ஒரு அவசர சிகிச்சைக்கு அது வைக்கலாமே தவிர, நம்மளோட அடிப்படை ஒருத்தங்களுக்கு திடீர்னு ஒரு காய்ச்சலோ சரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம இயற்கையிலேயே நிறைய மருத்துவங்கள் இருக்கு, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி இல்லாம இருக்கு. ஸோ இதை ஆனா இது நிறைய பேர் இப்ப வந்து நிறைய பேருக்கு இது தெரியறது இல்ல. இதுல இவ்வளவு நன்மைகள் இருக்கு, இதை பண்ணிட்டாலே போதும் சரியாயிரும். பட் அதுக்காக நம்ம மாத்திரைகள் எடுத்துட்டு என்னோட மெயின் ஒரு இன்வென்ஷன் பண்ண இருக்கு டயபெட்டிஸ்ல வந்து கியூர் பண்ண முடியாதுன்னு அலோபதி மெடிசன்ல சொல்லிட்டாங்க. இட் cannot be cured once it is occurred. பட் இருந்தாலும் ரெகுலரா மெடிசன்ஸ் எடுத்துட்டே இருக்காங்க. அது என்னன்னா இட்ஸ் கால்ட் சப்ரஷன். அந்த நோய் உங்களை விட்டு போகாது, நோய் அதிகமாகாம உங்களுக்குள்ளேயே இருக்க வைக்கும். பட் ஆனா இயற்கை மருத்துவம்ல அதுக்கு தீர்வு சொல்லியிருக்காங்க. டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணலாம் எதுல? வித் தேர் டயட் அண்ட் தேர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. டயட் தான் மெயின். நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ், அதாவது வெந்தயம், இயற்கை மருத்துவத்துல நிறைய தானியங்கள் பத்தியும் செடிகள் பத்தியும் சொல்லியிருக்காங்க. பட் அது நிறைய பேருக்கு இப்ப தெரியறது இல்ல, வெளிவரது இல்ல. இந்த மாதிரி இது வந்து வெளி கொண்டு வரணும் அப்படிங்கறது என்னோட ஒரு முக்கியமான எண்ணம். அற்புதம் பரத், ரொம்ப அழகா சொன்னீங்க நம்ம நாட்டினுடைய பாரம்பரிய மருத்துவம் பற்றியும். பை த பை பரத், உங்களை நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க. அதுல வந்து நான் ஸ்பெஷலா ஒருத்தரை மென்ஷன் பண்ணணும். நீங்களும் கோயம்புத்தூர், சாரும் வந்து கோயம்புத்தூரோட ஜுடிஷியல் அகாடமியின் டெப்டி டைரக்டர். சார் எவ்வளவு பெரிய பாராட்டு உங்களுக்கு கொடுத்திருக்காருன்னா, யூ ஆர் சுவாமி விவேகானந்தாஸ் ட்ரீம் பாய் பரத் அப்படின்னு சொல்லி ஒரு உயர்ந்த பாராட்டு கொடுத்திருக்காங்க. சோ கீப் இட் அப் பரத்.
ரொம்ப அழகா நீங்க மோட்டிவேட் பண்ணீங்க. நம்ம குரூப்ல இருக்க அனைத்து யங்ஸ்டர்ஸும் ஆல்மோஸ்ட் நீங்களும் ஒரு 19 இயர் ஓல்டு தான், பட் நீங்க இவ்வளவு அழகா வந்து பிரசன்ட் பண்ணது வந்து ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. சோ ரொம்ப மகிழ்ச்சியையும் கொடுக்குது எங்களுக்கு. இப்போ இதுல ஒரு நமக்கு இது பாருங்க, நீங்க ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் பத்தி பேசுறீங்க. நான் நினைக்கிறேன் நம்முடைய ஜுடிஷியல் அகாடமி டெப்டி டைரக்டர் ஆல்ரெடி ஒரு லீடரா வாழ்ந்து காட்டுறாருன்ட்டு. உங்க எல்லாருக்கும் தெரியும் அவரோட பிஸி ஷெட்யூல். இன் ஸ்பைட் ஆஃப் தட் அவர் இந்த ப்ரோக்ராம் ½ an hour ஒதுக்கி வந்தது மட்டும் இல்ல, ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டரா தன்னை அடையாளமே காட்டல அவரு. உங்களை ஆனா பேக் எண்ட்ல இருந்து தான் மோட்டிவேட் பண்றாங்க. சோ இதுல இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த குவாலிட்டிஸ் கொஞ்சம் வளர்த்துக்கணும். சோ தேங்க்யூ வெரி மச். இப்ப நம்ம நிகழ்ச்சியை முடிக்கிறோம். அகிலா அவர்கள் வந்து உலக நல வாழ்த்து பாடுறாங்க. சோ தேங்க்யூ வெரி மச். நவ் லெட் அஸ் கன்க்ளூட் த செஷன் பை உலக நல வாழ்த்து. அகிலா நீங்க அன்மியூட் பண்ணி பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி அமைதி அமைதி. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. இன்று இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. நாம் மீண்டும் இதே நேரம் நாளை மாலை சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.